அவர்களுக்கு பாசத்துக்குரியவர்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சிக்கு ஏன் வந்திருக்கிறோம்டா, ஒரு சோக சம்பவத்தை தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பதிவாக்கம் செய்ய வந்திருக்கிறோம். இந்த பதிவேற்றல் சோக சம்பவம் எங்களுக்கும் இது இப்படி ஒரு சோக சம்பவத்தை நாங்கள் பதிவேற்றோமா என்ற ஒரு கவலைக்குரியதாக இருந்தது. ஆனால் உண்மையில் இந்த விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும். இதை எல்லா மக்களும் இதை பார்வையிடணும். ஏனென்றால் இப்படியான ஆபத்தான சூழலும் ஆபத்தான சம்பவங்களும் இன்றைக்கு எங்களோட பிரதேசங்களில் கூடுதலாக நடந்து கொண்டிருக்குது. கூடுதலான விபத்துக்களும் கூடுதலான மரணங்களும் இப்படி நடந்து கொண்டிருக்குது. கனப்பொழுதிலே கலந்த வைத்து காவு கொண்ட துயரமது எப்படி சொல்லுவது? காலம் முழுவதும் உண்மை காண காத்திருக்கும் நோக்கமது. உயிர்களை பணியெடுப்பவர்களுக்கு சட்டம் உடனடியாக சட்ட நீதி வழங்க வேண்டும். அவருடைய புகழுடனோடு இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 25/12/2024 அந்த தாயையும் சட்டங்களை மீறி மதுபோதையிலே வாகனம் ஓட்டி காலம் வருகையை அந்த குழந்தையை குடும்பத்தை பரிகரிக்க விட்டிருக்கிறார். காலம் வேண்டாம் வேண்டாம், பெரிய இழப்பு வேண்டாம், யாழினோடு முடிவெட்டும் இந்த இழப்பு வேண்டாம் வேண்டாம். நீதிமன்றமே துணைத்தான் நம்பி இருக்கிறோம். போக்குவரத்து நீதிகளையாவது அவருடைய இழப்புக்கு நீதி கோரியும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். குடும்பம் குரானைக் கொண்ட குடிகாரனாய் வந்த காரணம் கனப்பொழுதிலே கலந்து வைத்து காவல்துறை போராட்டத்திலே இப்போது பிரதி போலீஸ் அதிபர் அவர்களுக்கான சாமிக்காகவும் இது போன்ற ஏராள சம்பவங்களுக்கு மண்ணில் இடம்பெறக்கூடாது என்ற இப்பொழுது கவனஈர்ப்பு போராட்டத்திலே மகளிர் பங்களிக்கப்படுகிறது. பொதுமக்களும் பொது அமைப்புகளும் கிளிநொச்சி மாவட்டம் போலீஸ் மா அதிபர் இலங்கை போலீஸ் திணைக்களம் கொழும்பு மற்றும் உயிர் ஆபத்துக்களை கட்டுப்படுத்துதல் தொடர்பானது. கணமையா மேற்படி விடயம் தொடர்பாக தங்களின் மேன்மையான கவனத்திற்கு கொண்டு வருவதாவது, கடந்த 25/12/2024 அன்று இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டதுடன் 2 வயது குழந்தை உட்பட குழந்தையின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் எமது மாவட்டத்தையே சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. குறித்த விபத்தானது அதிக மதுபோதையில் டிப்பர் ரக வாகனத்தை செலுத்திய சாரதியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இவ்வாறு
பல கோர விபத்துக்கள் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதுடன் பல நூற்றுக்கணக்கானோர் அங்கங்களை இழந்து காயங்களுக்கும் உட்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கீழ்வரும் விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், அதிக வேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும், பாதசாரி கடவைகளில் வீதி மின் விளக்குகளை அமைக்குமாறும் மக்களால் வலியுறுத்தப்படுகிறது. கிளிநொச்சி டிப்போ சந்தி, கிளிநொச்சி காக்காக்கடை சந்தி மற்றும் பரந்தன் சந்தி ஆகிய இடங்களில் வீதி சமிக்கைகளை நிறுவுவதற்காக கோரப்படுகிறது. நகர திட்டமிடலை மீள் பரிசீலனை செய்து பரந்தன் முதல் முருகண்டி வரை வீதி விளக்குகளை அமைக்குமாறும், இரட்டை பாதைகளை அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துமாறும் மக்களாகிய நாம் வலியுறுத்துகிறோம். அத்துடன் போக்குவரத்து போலீசாரை வீதி கடமைகளில் அமர்த்துமாறும், தண்டனைக்குரிய குற்றங்களுக்கு அதிக தண்டனைகளை வழங்குமாறும் வலியுறுத்தி நிற்கின்றோம். நன்றி. இங்கனம் பொதுமக்களும் பொது அமைப்புகளும் கிளிநொச்சி மாவட்டம். பிரதிகள் அதிமேதகு ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு தலைவர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கிளிநொச்சி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம், ஆளுநர் வடக்கு மாகாணம், மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலகம் கிளிநொச்சி. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளாலும் கிளிநொச்சி மாவட்ட பொதுமக்களாலும் பொது போலீஸ் அதிபர் காரியாலயத்திலே இலங்கை போலீஸ் அதிபர் திணைக்களத்துக்கான மகஜர் கையளிக்கப்படுகின்றது. தயாராகவில்லை. வேண்டாம் வேண்டாம், மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம். இன்னும் ஒரு யோசனையை இழப்பதற்கு வரவில்லை. இனிமேலும் இடம்பெற வேண்டாம். கடந்த 25/12/2024 இடம்பெற்ற கூற விபத்திலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டது. அந்த இடத்திலே பிரச்சனம் குழந்தை 2 வயது அபியவர்களை இழக்க, அந்த விபத்தில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அந்த அபியை உயிரிழந்த இளம் தாய் யாழியையும் இழந்திருக்கிறது. எப்படி ஆண்டுகள் கூறுகிறது, உள்ளுக்கு வரவனாண்டா உள்ளுக்கு வரவனாண்டா பரிணமிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய ஆத்மாக்கள் அமைதி பெற வேண்டும். இது போன்ற இழப்புகள் இந்த மண்ணிலே இடம்பெறக்கூடாது. நாங்கள் பிரதான மகஜர் ஒன்றை இன்று போலீஸ்மா அதிபருக்குரிய மகஜரை உதவி போலீஸ்மா அதிபரிடம் இப்பொழுது சமர்ப்பித்து வந்திருக்கிறோம். இதில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக மகஜர் தொடர்பாக வாசித்து இருந்தோம். பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே இப்பொழுது உதவி போலீஸ் அத்தியட்சகரோடு நாங்கள் பேசி வருகின்ற பொழுது பல விதமான கோரிக்கைகளை இதில் இருக்கிறதால் அந்தந்த திணைக்களங்களுக்குரிய கோரிக்கைகளும் அந்தந்த திணைக்களங்களுக்கு அனுப்பப்படும் என்கின்ற உறுதிமொழியையும் அவர் வழங்கியிருந்தார். அத்தோடு இன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு விசேட கூட்டம் ஒன்றை தான் ஏற்பாடு செய்திருந்ததாகவும், இதிலே கூறப்பட்ட விடயங்களோடும் ஏனைய விடயங்கள் பல விடயங்களை ஏனைய பல விடயங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு விசேட கலந்துரையாடல், இந்த போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை தாண்டி இதே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களை அந்தந்த திணைக்களங்களோடு தான் பேசுவதாகவும், அத்தோடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலும் தான் தன்னாலான இயன்ற பங்களிப்புகளை இதிலே கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று நேரடியாக பல
நிமிட நேரங்களாக அவரோடு கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதே போல கடந்த காலங்களிலே மதுபான பாவித்து போக்குவரத்து சாரதிகள் மதுபானம் பாவித்து விட்டு சாரதியாக போகிறவர்கள் தொடர்பாக அவர்களை பரிசோதிப்பதற்கான அந்த ஊதுகுழல் கடந்த மாதங்களிலே இல்லாமல் இருந்ததாகவும் அதை தான் 12ஆம் மாதம் 9ஆம் தேதி தான் கடமையை பொறுப்பேற்ற பிற்பாடு சென்ற வாரம் அதை விசேடமாக கோரி 1000 ஊதுகுழல்களை தான் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எனவே மது போதையை பாவித்து வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளையும் தான் எடுப்பதற்கு சட்டத்திலே இருக்கிற கடுமையான நடவடிக்கைகளை பிரயோகிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் முறைப்பாடுகள் தனக்கு நேரடியாகவும் செய்ய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவருடைய தொடர்பு இலக்கங்களையும் தந்திருந்தார். எங்கள் மூலமாகவும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற தகவல்களையும் தனக்கு பரிமாற வேண்டும் என்றவும் கேட்டிருந்தார். எனவே எந்த நேரத்திலும் போலீசாரோடு பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்தி இப்படியான சம்பவங்களை தங்களுக்கு கூற முடியும் என்றும் கூறியிருந்தார். சட்டத்திலே இருக்கின்ற நடவடிக்கைகளை அதி உச்சமாக தான் பிரயோகிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். போலீசார் தவறிழைக்கிற பொழுது என்கின்ற விடயத்தை நாங்கள் எங்களோடு அணியினோடு சேர்ந்தவர்கள் கதைத்திருந்தார்கள். அது தொடர்பான சம்பவங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த சம்பவங்களையும் ரகசியமாகவோ அல்லது தனக்கு கிடைக்கக்கூடிய வகையிலோ வழங்குகின்ற பொழுது அதற்கு எதிராக ஆதாரபூர்வமாக வருகின்ற சந்தர்ப்பங்களுக்கு நிரூபிக்கப்படும் சந்தர்ப்பங்களுக்கு தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார். எங்களுடைய கலந்துரையாடல் மகஜர் சந்திக்கின்ற பொழுது இருந்த கலந்துரையாடல் எங்களோடு கூட இருந்தவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு பொறுத்தளவுக்கு எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு சென்றோம். அதே போல நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆனால் இனி வருகின்ற காலங்களிலே எப்படியாக இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கின்ற விடயத்திலேதான் இதனுடைய வெற்றிகள் தங்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மகஜரிலே பல்வேறுபட்ட திணைக்களங்களுக்குரிய கோரிக்கைகளும் இருக்கிறது. நாங்களும் அந்தந்த திணைக்களங்களுக்கு பிரதிகள் போட்டிருக்கிறோம். அந்தந்த திணைக்கள அதிகாரிகளுக்கு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் பிரதிகளை போட்டிருக்கிறோம். எனவே அவர்களுக்கும் நாங்கள் கிடைக்க செய்வோம். எனவே இது தன்னால் இயன்றளவான பங்களிப்பை அந்த திணைக்களங்களோடும் பேசி தன்னால் இயன்றளவான பங்களிப்பையும் அவர் செய்வதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் பேசிய பொழுது இந்த பிரதான வீதிக்கு மட்டுமல்லாமல் வேறு வீதிகளுக்கும் அதிவேகமாக செல்லுகின்ற வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்பீட் பிரேக்கர் என்று சொல்லப்படுகிற அந்த வீதி வேக தடையினை அமைப்பதற்கு பல்வேறுபட்ட வீதி உரிமை சம்பந்தமான திணைக்களங்களோடு இப்ப வீதி அபிவிருத்தி அதிகார சபை, பிரதேச சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம் போன்ற திணைக்களங்களோடு பேசி அது தொடர்பான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் என்றும் சொல்லி இருக்கிறார். அத்தோடு வீதி சமிக்கைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பிரதானமாக நாங்கள் அந்த விடயங்களையும் தெளிவுபடுத்தி இருந்தோம். அந்த விடயங்களை கோரியிருந்தோம். எனவே 3க்கும் மேற்பட்ட, அதாவது டிப்போ சந்தி மற்றும் கிளிநொச்சி மகாவித்தியாலய சந்தி மற்றும் பரந்தன் சந்தி, கரடிபோக்கு சந்தி போன்ற இடங்களிலே வீதி சமிக்கைகள் மற்றும் பாதசாரிகள் கடவைக்குரிய சமிக்கைகளையும் மின் விளக்குகளையும் போடுவதற்கு நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். அது தொடர்பாகவும் தான் கவனத்தில் எடுப்பதாகவும் வெகு விரைவிலே அதை பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அத்தோடு போலீஸ் காவலர்கள் அல்லது போலீஸ் பாயிண்ட் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஒரு நாளிலே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையிலே அந்த போலீஸ் காவலர்களை அமைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்.